ஆழமாக எழுந்திருக்கக்கூடிய ஜான்வெளியின் துவக்க ஜெபங்களை நடத்தும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங் தம்பி. பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காகவே முடித்து ஆண்டவரே கூடிக்க ஆண்டவரை நன்றி செலுத்துகிறார் ராஜா. எத்தனையோ கிடைக்காத ஆண்டவரே உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் நல்லது. ஆகாமிய பிரகாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில காத்திருப்பது நான் தெரிந்து காதபடி எவ்வளவு உபமா இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் முடியல கொண்டு வருகிறேன். ஒரே அது எங்களை எவ்வளவு கூடியதா தேற்றக்கூடியதா ஆண்டவரே ஏற்பட்ட ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாக நன்றி செலுத்துகிறேன். விசேஷம் இந்த நாள்ல கூட முடியும் பின்னாங்க மழைத்து வாரத்துல இருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் ஆக்கும்படியா கைது ஆண்டவரே. இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே மக்கள் எவ்வளவு நிம்மதியற்ற ஒரு நிலைய அலைந்து ஆனா இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நாள்ல ஆரம்பம் முதல் எல்லாருக்குள்ள வைங்க வார்த்தை எங்களுக்கு கிடையாது. ஆரம்பம் முதல் முடியும் நீரோடு தங்கியிருக்கையா கைக்கிறோம்ப்பா. வருகிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசினாங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை உள்ள பிரிய செய்து நீங்க எல்லாம் நமக்கு ஒருவருக்கே சொல்லுது ஏன் நல்லதுடா. இந்த காலை தியானத்துல இயேசுவின் பாதத்தில் என்கிற சமூகத்தை பற்றி வருகின்றோம். இது கூட நம்ம ராஜசேகரன் கொடுப்பதற்காக அதற்காக நீதி நிமித்தம் தொடர்கிறவர்கள் பாக்கியங்கள் இந்த தலைப்பின் நிமித்தம் பேச இருக்கிறாங்க. அதற்காக எடுத்துக்கொண்ட ஆதார வசனமாக 10ஆம் அதிகாரத்துல சொல்கிறது, நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு. ஆதார வசனத்தின் அடியில ஆண்டவர் பேச இருக்கிறார் என்பதை அவரோடு இணைந்து நாம் வேதத்தோடு ஜெபமாக ஒவ்வொருத்தரும் ராஜசேகரன் அவர்கள். குட் மார்னிங். இப்போ மகா கிருபை அன்பின் பரலோகத்தாக நன்றி முத்திருக்கிறோம். என்னுடைய பாத்து சமூகத்துல வந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அடியனை ஆண்டவரே இந்த கல்வாரி சிலுவின் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பனே. ஆண்டவரே ஆண்டவரை குறித்து நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தப்பனே. ஆமாண்டவரே கேட்கிற வசனத்தின் ஆண்டவரை தகப்பனே ஜாக்கிரதையா இருக்கு. வேத வசனத்தின் பேசுங்க. ஒரு போதித்தா வேத வசனத்தை போதிக்க கடவுள் ஆண்டவரை தகப்பனே. நம்முடைய வசனத்தை நாங்கள் சொல்லும் பொழுது எதாக ஆண்டவரை தகப்பனே ஒரு எழுப்புதல் வர எல்லாமே கிருபையாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய பார்த்த சமூகத்துல முக்கியமாக எங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் மூலியமாக ஏற்படும் தாழ்மையோடு ஆமே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்ன நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிற விஷயம் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வந்துட்டு அரியத்துல சிலர் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் வேலைக்காக கவலைப்படுத்தம் துன்பப்படுறாங்க. இப்படி அநேக காரியங்கள்ல துன்பப்படுகிற உலக மக்களுக்கு அநேகர் நம்ம பார்க்கிறோம்.
தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீதி இன்பப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது. குடும்பத்துக்காக கஷ்டப்படுகிறதோ, வெளி நிமித்தம் துன்பப்படுகிறதோ, இதுன்னு வந்துட்டு என்ன உலக மக்களும் துன்பப்படத்தையும் செய்யறாங்க. அவர் ஏற்க மாட்டார். ஆனா நீதி நிமித்தம் இருக்கிறோம். நம்மளுக்கு நீதி நிமித்தமும் நேர்மை நிமித்தமும் உத்தமத்தின் நிமித்தமும் நாம் துன்பப்படலாம். அதுதான் ஏற்ற காரியமாய் காண்கிறது. அப்படிங்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் அவங்களுக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையானால் நீதியாக நேர்மையாக இருந்தோம். நம்ம வந்துட்டு இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களா காணப்படுவோம். நம்மள மேக்சிமம் பாருங்க, நம்மளோட கூட யாரும் பேச மாட்டோம். பேசினாலும் அளவோட பேசுவாங்க. அதே மாதிரி பாருங்க, முகாந்திரமே இருக்காது, முகாந்திரமே இல்லாம பகைப்பாங்க. நம்ம எப்பவுமே தனிமையில விட பார்த்திருப்போம். நம்ம ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, நான் உலகத்துக்குரிய அந்த யோவான் 17 வசனத்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் வந்துட்டு உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு இந்த வசனத்தை கொண்டோமோ அன்றைக்கு முதல் நம்ம என்ன உலகத்தார் அல்ல, நம்ம கிறிஸ்துவுடையவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்பயுமே தனித்து காணப்படுவோம். இடத்துல வேலை பழக்கத்திலேயோ நம்ம அவங்கள கூட ஒற்று போக முடியாது. அவங்க செய்யறப்ப செய்ய முடியாது, அவங்க பேசுறப்ப நம்ம பேச. அப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் இருக்கும் பொழுது நீதி நிமித்தம் சில காரியங்கள்ல துன்பப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்படி துன்பப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் உங்களுடைய சொல்றாரு. துன்பப்படுறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு தேவனுக்காக அவருக்காக படும் பொழுது அதுவே தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருக்கிறது. பாருங்க, அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு கர்த்தராகிய பாருங்க, நீதிக்காக துன்பப்பட்ட நீதி துன்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நிறைய காட்டு வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சியந்தான் ஒரு தேவ நீதியை வந்துட்டு நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துல நிமித்தம் துன்பப்பட்டார். இதுக்கு எடுத்துக்காட்டு வசனமாக ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 20 முதல், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தில் வருகிறபடியால் மனுஷனும் நாளை தேவனாக்கப்படுவதில்லை. அப்போ சொல்லு அறிவு இதெல்லாம் எனக்கு நியாய பிரமாணத்தினால தெரியும். இச்சை என்பது அதனால அந்த இச்சையை தெரியாது. அப்ப அந்த என்பது பாவம் என்று நான் நியாய பிரமாணத்தினாலதான் நான் அறிந்து கொண்டார். அறிகிற அறிவு நமக்கு நிர்மாணத்தினால வருகிறது. எந்த மனுஷனும் நிர்மாணத்தின் கிரியைப்படுவது ரொம்ப நம்ம கிரியை எல்லாம் யாருமே நியாய பிரமாணத்தின் முடியாது. அதனால வந்துட்டு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கர்த்தராகிய இயேசு பிரமாணத்தின் இருக்கிறார் என்று சொல்லி அதையும் நம்ம வேதத்துல அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நியாய வெளியாக்கப்பட்டு அதை குறித்து நியாய பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பலிக்கும் தேவனையே விசுவாசத்தை எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் இல்லை. பாருங்க, இந்த பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது, நீதிமானாக்கப்படுவதில்லை. தேவனை வெளியாக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கு நியாய பிரமாணம் வருகிறது. என்ன விசுவாசத்தினால பலிக்கும் அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசி மேலும் எல்லாம் அளிக்குமா.
அப்ப அவருடைய தேவன் நீதியை நிறுத்துவதற்காக இந்த உலக நீதி உள்ளவராக பாடு சொல்லி நம்ம குறித்து தேவன் நீதியால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தம்முடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மண் பொழுது அவருடைய மகிமை யாரும் பாவம் செய்து தேவ மகிமையை பாவத்தில் நம்ம கீழ்படியாம தேவனுடைய சாயலை இழந்துட்டோம், ரூபத்தை இழந்துட்டோம். அவருடைய திரும்ப கொடுப்பதற்காக தேவ நீதியை வந்துட்டு வெளிப்படுத்த, அதாவது நமக்கு வர வேண்டிய தண்டனை, வர வேண்டிய நியாய தீர்ப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை, அது தேவ நீதி. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அதுக்குள்ளே தண்டனை அனுபவிக்கணும். அந்த தண்டனை வந்துட்டு ஏற்றுக்கொண்டார், நமக்காக ஏற்றுக்கொண்டார். தேவ நீதியின் காரியங்கள், நீதியின் மித்தமே துன்பப்பட்ட காட்டு வாசனமா சொல்லியாச்சு. அப்படின்னா ரோமர் 5 நம்ம வாசிச்சோம். நம் பெற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த கால இயேசு கிறிஸ்து வந்துட்டு அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். சில வந்துட்டு நீதி துன்பப்பட்டு மித்ததுனால தேவ அன்பு முதலாவதாக வெளிப்பட்ட நம் பலன ஒரு மனுஷர்கள் யாருமே வந்துட்டு என்ன நடக்க முடியும். அப்ப பலனற்றவர்களை குறித்த காலத்திற்கு முன்பே வந்துட்டு என்ன பண்ணாரா, மரித்தார் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்தாரு நீதிமானுக்காக மறிக்க அரிது. ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க கூடும். நாம் கிறிஸ்துவ வைத்ததுனாலே நம்மில் வைத்த அன்பை தன்னுடைய தேவ நீதி நிறைய நிமித்தம் பாடுபட்டதுனால நமக்கு என்ன பெரிய ஒரு விடுதலை, பாவம் மன்னிப்பு, ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு சிலுவை செய்து கொடுத்திருக்கிறார். தேவப்பட்டது ஒரு சில பார்க்கிறேன், அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது தெரியுமா வெளியில தெரியாது. அப்ப நாங்க உன்னிடத்துல ரொம்ப அன்பு கூறுறேன் அப்படின்னு அந்த அன்பு வந்துட்டு தெரியாது. ஆனா ஒரு சொல்லுவாங்க, நான் அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன இன்னும் அன்பை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சில பரிசு பொருட்களை கொடுப்பாங்க, அவங்க பிரியமானதை செய்வாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணாரு, தம்முடைய ஜீவனையே கொடுத்து அது யாருக்காக கேட்டீங்கன்னா பாலப்பட்டு இருக்கிறது. தகுதியே இல்லாத ஒரு மனுஷன், விரோதமாக நம்ம மனுஷன், அவங்களுக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில மறித்து அவருடைய ஜீவனையே கொடுத்து அன்பை படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4:9 வாசிச்சு, நாம் அவரிடத்தில் அன்பதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்புந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி சாதார பலியாக தம்முடைய அனுப்பினதுனாலே அன்பு வெளிப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே பேரா குமார்ந்த ஜனங்களுக்காக செய்கிற கிருபாதார பலியாக போய்த்தாகணும். ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு 7 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த தாய் தகப்பன ஒரு பிள்ளையாகவோ மோச பிள்ளையாகவோ இருந்துச்சுன்னா, இந்த பிள்ளைக்கு பதில பிள்ளைய நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு, இந்த பிள்ளைய சரி பண்றதுக்காக இன்னொரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். எல்லா பிள்ளைகளுமே நடக்கும். அது ஆனா ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்துல அனுப்பிட்டார், வெளிப்படுத்திட்டார். நீதிமன் செய்த பாவத்தின் சொல்ல, பாவத்துக்குரிய தண்டனை வரணும், நியாயத்துக்கு கிடைக்கணும், தண்டனை கிடைக்கணும், இருந்து தப்பிக்க என்ன பண்ணாரு,
ஜீவனிசாக கொடுத்து அன்பை வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். இதனால பாருங்க, ஒரு நீதி நிமித்தமே துன்பப்பட்ட வர வேண்டிய எல்லாவற்றையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அன்பை வந்துட்டு நம்மளுக்கு பரிசாக வெளி. ரெண்டாவது காரியம் அப்படின்னா, நம்மள என்ன பண்றாரு, முதலாவது பாவத்தை மன்னிக்கிறாரு, பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொண்டாரு. யாரெல்லாம் நான் பாவி என்று உணர்ந்து அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேத வசனம் பற்றி பாவங்களை மறைக்கிறவர்களுடைய மற்றொருவர்களும் இறக்கம் பெறுவான்னு சொல்லி இருக்கிறது. ஒன்று வாசிக்கிறோம், நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னித்து சுத்திகரிக்க ஒருவரையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஒரு பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நீங்க தான் என் பாவத்துக்கு குட்டியாக நீங்க இந்த உலகி யாரெல்லாம் கொள்கிறோமோ அவர்களுக்கு நமது அந்தம் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் அப்படின்னா, பாவத்தை மன்னித்துட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா பாவத்தை அறியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பயத்தை, ஒரு பாவத்தை அறிகிற உண்மையோடு கத்தராக ஏற்றுக்கொண்டு ரசிக்கிறவங்க காரியத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு காரியத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லி மனசு இன்னும் ஒரு பயம் இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க பாவம் இருக்கிறாங்க. அந்த பயம் வருதுன்னா பாவம் பயம் வரும். அப்படியே நம்ம சொந்த ரட்சகராக அவருடைய அர்த்தத்தினால கழுவப்பட நம்ம தேவனுக்கு ஒரு செயல போட்டோம் என்றால் நமக்கு பயம் வரும், நடுக்க வரும், மனசாட்சியில ஒரு குத்தல் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, அதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளை சுத்திகரிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறாரு, நமக்கு வர வேண்டிய கற்றுக் கொண்டாரு. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு நம்மள சுத்திகரிக்க அவரு பலியிடப்பட்டு பரிசுத்தம் பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாவரும் சொல்லி வேதத்துல பாருங்க. எபிரேயர் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுத பலியாக இயேசுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்கள் மத்தியை சுத்திகரிப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பழுதற்ற ஒரு பாவம் இல்லாத ஒரு சுத்த கண்ணர் என்று சொல்ல அவர் பாருங்க, அவருடைய நம்முடைய மனசா ஒரு பாவ மனுஷன் வந்துட்டு சமூகத்தின் பொழுது சுத்தமா அப்படின்னு சொல்லி பரிசுத்தமா வாழலாம், பரிசுத்த நம்ம பார்க்கிறோம். திருமண சாட்சியப்பட்ட எத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகி உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண விசுவாசத்தோடும் சேர கடவும் என்று இருக்கு. மனசாட்சி கழுவப்படணும், மனசாட்சியில இருக்கிற குற்றப்படணும். அப்படின்னா அது யாரு நீக்கப்படணும், மாத்திரம்தான், ரத்தம் மாத்திரம் நிமித்தம் துன்பப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் துன்பப்படாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்துல வாசம்னா தெரியும். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவர்கள் சற்று கிறிஸ்து மரணத்தை உத்தரி நிமித்தம் மகன் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நமக்கு இந்த உலகத்துல பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தத்தை சிந்திப்போம் சொல்லுவார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்லுவார்.
ஒவ்வொருவருக்காக தரு உலகத்தின் பாகம் மறித்தாரு. பாத்தீங்கன்னா 1 யோவான்ல வாசிக்கும் முந்தைய பாவங்களை நம்முடைய சுற்றி இருக்கிற நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் கல்வி சுமந்து தீர்த்தார். அதே மாதிரி 1 யோவான் வாசிக்கும் போது பிள்ளைகளே நீங்க செய்யாதபடிக்கு வேண்டிக் கொள்கிற ஒரு பாவனால் பரிந்து செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நிவர்த்தி செய்யற இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவருக்காகவும் வர்றாரு. எல்லாம் சுமந்துட்டாரு. உலகின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு. சர்வலோ வந்து தீர்த்துட்டார். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து. நம்முடைய மனசை நம்முடைய பாவங்கள் நம்முடைய மனசுப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா கர்த்தராகி மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும். அதனால ஆவியினாலே இதற்ற பலியாக கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடிக்கும். உங்கள் மனசாட்சியை சுத்தி எவ்வளவு நிச்சயம் நிச்சயம் உண்மையிலேயே ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை சிலுவை அவனுக்கு வந்து மன்னிப்பை கொடுத்து அவனுடைய மனசாட்சியை நான் சுத்திகரிப்பு சொல்றாரு. இன்னைக்கு மனம் திரும்புறோம்னு மண்வையை. ஆனா உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எங்க வருது? சிலுவை அண்டையை தான் வருது. வந்துட்டு சிலுவை அண்டை போய் அவரே எனக்காகத்தான் வர வேண்டிய தனக்கு வர வேண்டிய நியாயத்திரு என்னுடைய அடிக்கப்பட்டது சொல்லி உணர்ந்த பாரி சிலுவையில சமூகத்துல போறோமோ பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சொல்லுவாங்க நம்ம நீங்க செஞ்ச பாதிக்க வேண்டியிருங்க, மத்தவங்க போய் சொல்லி இருக்கீங்க எல்லாம் வந்துட்டு என்ன மனுஷனுக்கு உரமா செய்த தன்னுடைய சரீரத்துக்கு உரமா செய்த தேவனிடத்துல அறிக்கை அது உண்மைதான். ஆனா உணர்ந்து கல்வாரி சிலுவை அந்த போகும் ஒரு மனசாட்சியை பெற்றுக்கொள்வோம். உண்மையான மனசாட்சியை நம்மளுக்கு ஆண்டவர் தருவார். முதலாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டது. 2வது நம்முடைய அதுக்கடுத்து நம்முடைய மனசா சுத்தி இந்த உலகத்துல வந்துட்டு பாவத்தை அறிகிற அறிவு நம்மளுக்கு தர்றாரு. வாழ தேவன் நம்மளுக்கு 3வது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்லுவாரு, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவன் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் அவர் மாம்சத்தலை கொலை என்று ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு பாருங்க. நம்ம தேவனிடத்தை சேர்க்கணும். தேவனிடத்துல யாரு தேவனிடத்துல போக முடியும்? பாவத்தை பாடாத சுத்த கணரா இருக்கிறார். அவருக்கு நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டு நியாய பிரமாணிகர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உமக்கே உரியது என்று இருக்கிறது. நீதியுள்ள தேவன் அவருடைய சமூகத்துல யாருமே ஒரு பாவமான ஒரு மனுஷன் யாருமே போயாது. அதனால கர்த்தராகிய இயேசு என்ன பண்றாரு, நம்மை கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படியாக தேவனிடத்துல அநீதி அவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். அவங்க தேவ இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம், இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு நம்ம என்னைக்கு உண்மையாற்று கொண்ட பிறகு இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்மளால செய்ய ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறோம். அதனால அவர்கிட்ட செய்ய ஈடுபடவே முடியாது. அப்படியே நம்ம மனங்கசந்து அவருடைய பாத்திர சமூகத்தை நம்ம கண்டிப்போம். ஏன்னா நமக்கு நிம்மதியா இருக்கு.
ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு நம்ம அறிக்கையிட்டு நம்ம சுத்திகரிக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவரே கூப்பிட்டு கொள்ளுங்க அப்படின்னு திரும்பவும் சந்தோஷம் கிடைக்கும். தாவீது சொல்லுவார், சமூகத்தை விட்டு எனக்கு தள்ளாமல் பரிசுத்த ஆவியை கொள்ளாமல் இருங்கப்பா, இப்படி ரட்சணம் தாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து நம்ம பேசணும். தேவனிடத்துல பிறகு நம்ம வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் திரும்பவும் நம்ம தேவனுடைய சமூகத்துல ஓடக்கூடியவர்களாக காணப்போம். முன்னே தூரமா இருந்த ரத்தத்தினாலே அவங்க நமக்கும் தேவனுக்கும் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் தூரமா இணைக்கிறாருன்னா கிறிஸ்துவின் ரத்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனையும் முன்னே தூரம். நீங்க இப்பொழுது கிறிஸ்துவத்தினாலே நீங்க சமீபமாயிட்டீங்க, நீதி நிமித்தம் நான் பாடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி 4வது காரியம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அன்பை வெளிப்படுத்த நம்ம ஒப்பத்தை மன்னிக்கிறாரு. 2வது காரியம், 3வது நம்ம தேவன் ஏற்கிறாரு. 4வது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை ஏற்கிறாரு. நீங்க கிறிஸ்துவுடன் நீங்க உலகத்துக்கு மாறி இன்னும் உலகத்தின் வாழ்த்தின்படி நீங்க ஏன் பிழைக்க அப்படின்னு ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்மளுக்கு பெருசா தெரியாதுங்க. சரி, நம்மளுக்கு பெருசா அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி கலாத்தியர் வந்து 1ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்திற்கு என்ன பண்ணாரா, தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில இருக்குது கொடுக்கப்பட்டு பார்க்கிறோம். இந்த உலகம் துன்மார்க்கு கை விடப்பட்டு பார்க்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு என்ன நிம்மதியே இல்லை. எங்க பார்த்தாலும் வந்துட்டு கலகங்கள் இதெல்லாம் இருக்குது. இதன் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். ஜீவித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு சமாதானத்தை தர்றார், சந்தோஷம். இப்ப இருக்கிற நான் விடுதலை ஆக்குறேன்ப்பா உன்னை அப்படின்னு. என்னோ நடக்கும் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நம்மளை பராமரிக்கவர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்ற நீங்க அடிமைத்தனம், பாவ குழியில இருக்கிறோம், அடிமைத்தனம். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விடுதலை எங்க இருக்குன்னா சிலுவையில தான் இருக்கு. ஆண்டவரே என்னை விடுதலைக்குங்கப்பா, அந்த காரியனால மீண்டு வர முடியல. அவத்துல உண்மையாய் மன்றாடும் அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க வாக்குத்தத்தம் இருக்கிறார். நீங்கள் திரும்பவும் பயப்படாம பிதாவே கூட சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அறிந்த ஒரு மனுஷன் என்ன பண்ண, நம்ம ஆண்டவரே இன்னும் அந்த எனக்கு விடுதலை இல்லை, இந்த காரியத்தை நான் செய்ய நினைத்து நான் விழுந்து போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தர்றார். அப்போ பாருங்க கூட சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, 7ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிறுவனம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லுவாரு, அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணம், மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு கூலி. ஒரு பரிசுத்தமான வைராக்கியமான ஒரு மனுஷன் சொல்றாரு, என் மனதினால என்ன பண்றேன், தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு நீ செய்ய
இடத்துல என் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு நான் செய்யறேன்னு சொல்றாரு. உலகத்துல நம்ம பாவத்தோடு கூட போராடி சூழ்நிலை நமக்கு இருக்குது. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், இதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இயேசுவின் ரத்தம் தான். ஆண்டவர் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் நீங்க எனக்கு சொல்லியிருக்கேன், இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து எனக்கு நீங்க விடுதலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் கல்வாரி வந்து எனக்கு விடவே முடியல சொல்லி நம்ம கேட்டு தர்றாரு. அவங்களுக்கு சொல்லுவோம், வர்றவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க நீங்க கிறிஸ்டினான்னு கேட்பாங்க, உங்க பேரு என்ன? ராஜசேகர்னு. ஆமாங்க, நாங்க இயேசு ஏற்றுக்கொண்டேன் சொல்லுவோம். சொல்லிட்டு எப்படி நீங்க ஹிந்துவா இருந்து ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் அடிமைட்டு இருந்தேங்க, குடி, அசுத்தமான காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள், மிலிட்டரியில இருக்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபட்டேன் என்ன சொல்லி எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன். ஆனாலும் என்னுடைய சுய முயற்சி ஒண்ணுமே பிரயோஜனப்படலை. இயேசு என்னைக்கு கொண்டாரோ என்னை சந்திக்க அன்னைக்குதான் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப ஒரு மண்ணோடு போகும்பொழுது கர்த்தராகி இயேசு கொடுக்குறாருங்க. யாரெல்லாம் சாபத்தோட போறோமோ அந்த சாபம் நீக்கி என்ன பண்றாரு கொடுக்குறாருங்க. யாரெல்லாம் வியாதிமோ ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. யாரெல்லாம் மரண பயத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரண பயத்தை நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன்னு வாக்கு. இது ஒரு மனுஷனுக்கு இதுதான் தேவை இந்த உலகத்துல. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவத்துல இது. இயேசு கிறிஸ்துவாக ஈடுபடுகிறார்களோ அதெல்லாம் அவர் தர்றாருங்க. பாவத்து போனோம்னா ஒரு மனுஷன் பாவத்து போனோம்னா பாவம் மன்னிப்பை கொடுக்குறாரு. சித்தோட போனோம்னா ஆசீர்வாதத்தை, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. வியாதியோட போனோம்னா வியாதியை நீக்கி சொல்ற. மரண பயத்தோட போனோம்னு சொல்லியாச்சு, மரணம் விடுதலையை கொடுக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மனுஷனுக்கு அது மனுஷன் வாழணும்னு நினைக்கிறான், ஒரு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறான். அந்த நிம்மதி எங்களுக்கு ஏசு கொடுத்திருக்கிறாருங்க. எல்லாமே சிலுவையில செய்து முடியாருங்க. யாரும் திரும்ப சொல்லல, தான் சொல்லி இருக்கு. செய்த பாவத்துக்கு மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கை ரட்சகரை ஏற்றுக்கொண்ட போதும் ஆண்டவர் வந்து பாவம் பண்ணி தர்றாரு. நம்ம சொல்லும் பொழுது சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. 5வது காரியம் பாத்தீங்கன்னா எபிரேயர் 2:14 அது பாருங்க, நீதி நிமித்தம் பாடுபட்டு நமக்கு என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்? பயத்தை எடுத்து போட்டார். ஒரு கிறிஸ்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கவே இருக்காது. எங்க ஆவிக்குரிய தாப்புன்னு சொல்லுவாரு, சத்யநாராயணன் சொல்லுவார், ஒரு ரட்சிக்கப்பட்ட இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடனே இந்த உலகத்திலிருந்து மரிக்கும் பொழுது அவனுக்கு பரலோகம் என்ற ஒரு அவனுக்கு மரண பயமே இருக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, அநேக ஒரு பரிசுத்தவான்களுக்கா ஏசப்பாவுக்காக அவங்க இயேசுக்குள்ளாக வாழ்ந்தவங்க அவங்களெல்லாம் பாருங்க, ஒரு மரணத்துல போய் அவங்க சும்மா படுத்து அவங்க முகத்திலேயே தெரியும், ஒரு பயம் இருக்காது. இருக்கிற மாதிரி தெரியும், நார்மலா தெரியும். அவங்களுக்கு மரண பயமே இருக்கு. நிறைய பேர்த்த நம்ம இந்த மாதிரி கடவுள் ஆண்டவருக்காக மறித்தவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க முகத்துல ஒரு மரண பயம் இல்லை. 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர், அவரும் அவர்கள் போல ரத்தத்தையும் உடையவரானார். நம்ம எப்படி இந்த உலகத்துல வந்துட்டு மாம்சம் ரத்தமோ அதுல உன்னதமான தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துல எப்படி இருந்தாரா, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்துல ஜீவித்தார். எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷன் என்னென்ன நம்ம சோதிக்கப்படுகிறோமோ, பாவத்தை மேற்கொள்ளும் எல்லாரையும் நம்ம நம்ம பிள்ளைகளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர். அப்ப நம்முடைய பிரச்சனையெல்லாம் அவர் தெரியும். நம்ம மாம்சத்துல படுகிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம்
தெரியும். அதே மாதிரி பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் பிசாசானவனை அவன் மரணத்தினால் அழிக்கும்படி ஜீவ காலம் மரண பயத்தினால் அடிமத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலையாக்கும்படி தேவதூதருக்கு உதவியாக கை கொடுத்தாமல் அவருக்கு உதவியாக கை கொடுத்தார். மரணத்தை பயப்படாத மனுஷன் யாருமே எனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மரணால வந்துச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் வந்துச்சு. இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசானவன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மரணத்தை குறித்து எல்லாம் எப்படிவாங்க பாருங்க. எல்லா பேரும் வயதான காலத்துல கோயிலுக்கு போனோம், அங்க போனா கிடைச்சிடும், இங்க போனா இங்க கிடைச்சிடும், அங்க போனா நம்மளுக்கு பரலோகம் கிடைச்சிடும் சொல்லிட்டு அங்கெல்லாம் போறாங்க. ஒரு ப்ராப்ளமே இல்லை. எப்படியாவது மரணத்துல இருந்து மரண பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க சொல்றதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. ஆனா அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுச்சுன்னா நம்மளுக்கு அந்த மரண பயம் இருக்காது. எத்தனையோ மிஷினரிகள்லாம் வந்தாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து மறிச்சாங்களுக்கே தெரியும் இந்த உலகத்துக்கு நாங்க போறோம், ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு போறோம், அங்க என்ன நடக்குது தெரியாது. இதனால மறித்தாலும் மறித்து போயிடலாம். அவங்களுக்கு மரணத்தின் மேல ஒரு பயம் இல்லை. மதுரை மாப்பாளையத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்லறைகள் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயசு பாருங்க 30, 33, 35, 30, இந்த 40க்குள்ளேயே நிறைய பேர் மறிச்சவங்க வெளிநாட்டுல இருந்து வந்த மிஸ்கள். இந்த கல்லறையெல்லாம் இன்னைக்கும் இருக்குது. ஏன்னா போனா நம்ம திரும்பி வருவோமான்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை. ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் பாடுபட்டு அவர் என்ன பண்ணாரு, மரணத்தையும் ஜெயித்து நம்ம அதனாலதான் வெளிப்படுத்த இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம். அவரை மீறி நம்மள ஒண்ணும் தொடவே முடியாது. உன்னை தொடிக்கிறவன் கண்மணியை தொடிக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு ஏசப்பா கூட இருக்கிறாரு, எதை பத்தி கிடையாது. மரண பயம் நம்மள ஆடியாது. அப்படியே நம்ம மரணிச்சாலும் ப்ரொமோஷன், பரலோகம் என்ற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் சொல்லி மரணத்தையும் என்ன பண்ணி சிலுவையில நீதி நிமித்தம், எல்லாமே நீதி நிமித்தம். அவர் வரப்படும்போது பதில் வரமலும் பயமுறுத்தும் போது வந்துட்டு ஒரு தாமலும் நியாயமாய் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டு, நியாயம் தீர்ப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு பாவிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை பூரா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடன்பட்டு வந்துட்டார். அதனால வந்துட்டு என்ன அவர்கிட்ட கொடுக்கணுமோ கொடுங்க. ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறதுக்காகத்தான் அந்த உலகத்தினால ஒரு மனுஷனுக்கு நீங்க என்ன தண்டனை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்மை. ஆனா பதில் வையல பயம் தம்ம என்ன பண்ணாரு, அப்படியே அதனால மரண பயத்திலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ண விடுதலையை கொடுக்கிறார். இதெல்லாம் நீதி நிமித்தமே துன்பப்பட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கல்வாரி சிலுவையில் நம்மளுக்கு சம்பாரிச்சு முதல்ல வெளிப்படார் கல்வாரி சிலுவையில. அதுக்கு அடுத்த வெளிப்பட்டு மூன்றாவது தேவனத்துல நான் இந்த உலகத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை. ஐந்தாவது என்ன, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. ஆறாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு, நாங்க பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுத்தோம். 19ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் பரிசுத்தத்துல பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம், எபிரேயர் அதிகாரம் 9வது வசனத்துல, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்து
அவடியும் உண்டாயிருக்கிறபடியினாலும் ஒரு பரிசுத்த ஸ்தலம், பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? புது மாம்சத்தின் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒன்றுவன் மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு என்னன்னு கிடைக்கும்? ஒன்னே ஒண்ணு ரத்தத்தை ரத்த தைரியம் உண்டாயிருந்தது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் மறிச்சாலும் நான் பரத்துக்கு போவே நிச்சயங்க. இன்னைக்கு நீ மறிச்சனா உன் நித்தியத்தை எங்க கழிப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ மறிச்ச அப்படின்னு சொல்லியாது, உன்னிட்ட நீ எங்கே கழிப்பாய்? நம்ம இயேசுடைய ரத்தத்துல நமக்கு தைரியம் இருக்கிறதா? நான் போவோமா அப்படி இப்படி அந்த ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யணும், மனம் திரும்ப வேண்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளாக இருக்கிறதா நம்ம ஆராயணும். அது மாத்திரம் கிடையாது, நம்மளே இவர் என்ன சொல்றாரு? நீதி நிமித்தம் நீங்க துன்பப்படணும் அப்படின்னு சொல்லி, குடும்பத்துக்காகவோ வேலைக்காகவோ நீங்க துன்பப்படாது, நீதியின் நிமித்தமும் உத்தமத்தின் நிமித்தமும் எனக்காக நீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்காக நம்ம எப்படி துன்பப்பட முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்ற, உங்களை நிந்தித்து பலவிதமான பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிவுங்கள் மிகுதியாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை பத்தி நம்ம ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவருக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் தீமையான மொழிகளை சொல்லுவாங்க, சில பேருக்கு அடிகள் கூட, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போறோம். சில பேர் கொள்வாங்க, சில பேர் வந்துட்டு நம்மள, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நிமித்தம் நீங்க நிந்தித்து பலவிதமான மொழிகளை பேசுவாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டு கழிவுறு. நம்ம சந்தோஷப்படுறோமா? அவங்க நம்ம சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு திரும்ப வைக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருதா? நம்மளுக்கு தெரியும், வைவாங்க, அவங்க கோவப்படுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன, எந்த நிலைமை ஆண்டவர் என் நிமித்தம் நீங்க வந்து என்ன துன்பப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படணும். யாராவது தீமையான மொழிகளை சொல்லி அடிச்சாலும் நீங்க அடி வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப அது வந்துட்டு ஒரு துன்பமாக காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா காரியம் நீதியின் தேவன் பட்டுதலா இருக்கிற மனசாட்சியின் ஒருவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு உபத்திரவத்தை பொறுமையோடு செய்த தேவனுக்கு முன்பாக அதே பிரதியா இருக்குமா? பற்றுதல், வைராக்கியம் இருக்கிறவங்க அநியாயமா வந்துட்டு என்னவாங்க, ஒரு வேலை ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பகைப்பாங்க, அவங்களோட யாரும் பேச மாட்டாங்க, அவங்களோட யாரும் சேர மாட்டாங்க, அவங்க எப்பயுமே தனிமையிலதான் விடப்படுவாங்க, அநியாயமா குற்றம் சாட்டப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தேவன் பற்றுதலா இருக்கணும். நம்ம வைராக்கியம் இருக்கும் பொழுது, அப்படி நம்ம துன்பப்படும் பொழுது அவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். பூர்த்தி வாசிக்கும் பொழுது தன் சகோதரர் செய்கிற துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொன்னார். கண்டிக்கக்கூடியவர், சரி பண்ணக்கூடியவர் தான், இதைத்தான் சொன்னாரு. ஆனா காரணம் இல்லாம என்ன சகோதரர்கள் அவரை பகைச்சாங்க, குழியில போட்டாங்க. அதே நேரத்துல வந்து மீதியான கையில 20 வெள்ளிக்காசு. அங்க எய்த்தியர் வீட்டுக்கு போன பின்னாடி என்ன போத்திவாரி மனைவி அநியாயமா குற்றம் ஜெயில தூக்கி போடப்பட்டாரு. நீதியின் நிமித்தம் அவர் துன்பப்படுத்தப்பட்டார், மனசாட்சி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டாருன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு வந்து இருக்கிறோமா? தேவன் பார்த்திருக்கிற மனசாட்சி நிமித்தம் அநியாயம் நமக்கு துங்குறோமா? அது அப்ப சொல்லுவாரு, நீ சகிக்கிறது அப்படிங்கிறப்ப. உலகம் அநியாயமான உலகம் தான், எந்த நீங்க நம்புறீங்கன்னு சொல்றாரு. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரி உலக
எல்லாமே அநியாயமா தான் இருக்கு, யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்றேன். எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன இடைஞ்சல், ஆனா அநியாயத்தை நீங்க சகிக்கணும்னு சொல்றேன். என் மேல நீங்க பட்டுதலா இருக்கணும். என் நிமித்தம் நீங்க இருக்கும்பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வரும், அநியாயங்கள்லாம் நடக்கும், ஆனால் நீங்க பொறுமையோட சகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்க நிந்திக்கங்கள் அப்படின்னு சொல்ற சில பேங்களே அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு எரிச்சல். கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே பாருங்க பாருங்க, சபைகள்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க. எப்ப நீ எந்த தெய்வமும் பேசாத தெய்வம், நம்ம ஏசப்ப மாத்திரம் பேசுகிறது. அவர்கிட்ட யாரெல்லாம் அவரெல்லாம் என்னது, நம்ம பாவத்தை மன்னிக்கிற, தாபத்தை நீக்கிறாரு, வியாபாரம் சுகமாக்குறாரு, நித்திய ஜீவனை தர்றாரு, எல்லாத்தையும் அவர் சமூகத்துலதான் இருக்குது. ஆனா பாருங்க, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க. கிறிஸ்துவ நிந்திக்கப்பட்டா நீங்க தேவனுடைய மகிமையான ஆவியானவர் ருசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் மகிமைப்படுவாராம். குடும்பத்திலையும் சரி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம வெளியில் வீட்டுக்குள்ள பாருங்க, நம்ம பொறுமையா இருக்க மாட்டோம். ஏன்னா வீட்டுலதான் நம்ம பேச முடியும். வெளியில எல்லாம் நம்ம அதிகம் நம்ம வீட்டுல நம்ம பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா பொறுமையா இருக்கும். பொறுமையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அடையாளத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்துல தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நம்முடைய கற்பனை இயேசு கிறிஸ்துவத்துல விசுவாசமா இருக்கிற பர்சனுடைய பொறுமை இதனாலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கைது, கற்பனைகள்னா அன்புகளை முதலாவது தேவனுடைய தேவத்துல முன்னிறுத்தோட அன்பு கூறணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னிடத்துல அன்பு கூட திருநாயன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பனைகள் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல விசுவாசமாயிருக்கிறவங்களுடைய பொறுமை இதனாலே விளங்குது. யாரெல்லாம் ஏசப்பா உண்மையான விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களிடத்துல பொறுமை இருக்குமா. முதலாவது அன்பும் விசுவாசமும் இருக்கும் பொழுது அந்த பொறுமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்பிக்கப்படும் பொழுது நம்முடைய பொறுமையை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின் ஆடு அனுபவிக்கிறவங்க நன்மை இருக்கும்படிக்கு ஆத்மாக்களை உண்மையான சிருஷ்டிகர்த்தாவா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறது. நம்ம தேவ சித்தத்தின் அனுபவிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணுமா, நன்மையைத்தான் செய்ய திருமண வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை பண்றாங்க. நிறைய பேர் தேவனுடைய பாதத்துல போய் என்ன சொல்ற, ஆண்டவரை முடித்தான பண்ணினேன், முடிய சித்தத்தின் பிரகாரம் தான் இதை நான் முடிய சித்தத்தின் பிரகாரம் தான் இதை செஞ்ச கஷ்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அந்த தீமையான காரியத்தை கூட செய்ய கூடாதான். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யறவங்களாத்தான் காணப்படுமா. பாருங்க, எத்தனையோ மிஷினரிகள் இருந்தாங்க, கொலை பண்ணுனாங்க, ஆனா அவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டு நன்மையான காரியத்தை செய்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காங்க, கட்டி இருக்கிறாங்க, காரியங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க தேவனுடைய பாட அனுபவிச்சாங்க. ஆனா பாடுக்கு அவங்க யாரெல்லாம் என்ன பாடுபடுத்துனாங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கல, அவங்கள பழித்தலாக அவங்க என்ன பண்ணாங்க, நன்மையை செய்தாங்க. அதனால நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அப்படித்தான், நீங்க தேவனுடைய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாடுகள் வரும், ஆணை செய்யறவங்களாகத்தான் காணப்படணும். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் பாடுகள் வரும் அப்படின்னு சொல்ல 2 பேர் 5ஆம் அதிகாரம் 10 கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்க சீர்படுத்தி செயல்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்த, இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் அந்த பாடல நம்மள என்ன பண்றாரு, சீர்படுத்துறாரா, பலப்படுத்துறாரா, நிலப்படுத்துறாரா. இந்த பாடெல்லாம் நம்ம படுத்துவதற்காக பாருங்க. நீதிமன்றம் இயேசு கிறிஸ்து முழுக்க சிலுவையில பாடுபட்டு பாவத்தை சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறார்.
தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்துல சேர்க்கும்படியாக நீதியுள்ளவர்களாக சேர்க்கும்படியாக இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து யாரெல்லாம் இருக்காங்களுக்குள்ள விடுதலையும் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல பிசாசான மரணத்தினால ஜெயித்து மரண பயத்துல நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தை ஜீவிக்கிற அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்படியே அந்த துன்பப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் படும் மிகுந்த சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவையும் பின்பற்றுவவர்களாக இருங்கன்னு சொல்லுவார். எவ்வளவு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுப்பாரா, அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆண்டவருக்காக என்ன அப்படியே நாம நிமித்த நம்ம நிந்திக்க பொழுதும் பொழுதும் நம்ம போட்டு கழுவோம். தேவன் மேல் பட்டுதலா இருந்து உறுதியா கொடுத்து நம்ம உறுதியுள்ளவர்களாக நம்ம குற்றம் சொல்வது இருப்போம். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்பட்டா தேவனுடைய ஆவியானவர் மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தில் வரும் பொழுது நம்ம செய்கிறவர்களா தான் காணப்படணும். நமக்கு விரோதமா என்னென்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, அதனால நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் தாம் இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக. அங்கிள் ஆமென். சின்ன பிரேயர் பண்ணிருக்கேனா? ஆண்டவரே, எங்களுக்கு அநேக சத்தியத்தை ஆண்டவரே கல்வாரி சிலுவையில எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அதன் பிரகாரம் காட்டி இருக்கீங்க ஆண்டவரை தகப்பனே. ஆமா ஆண்டவரை தகப்பனே, இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாரும் துன்பப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் ஆண்டவரை துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமா ஆண்டவரை, எங்களுக்கு பசுத்த ஆவியின் சந்தோஷத்தையும் கொடுத்து, ஆமா ஆண்டவரை, இத்தனை நாள் ஆண்டவரை எத்தனையோ நாங்கள் ஆண்டவரை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடல. உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருக்கிறீங்க. என்ன நாளும் உங்களை பார்த்து உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். நீங்க எங்களோட பேசி இருக்கிறீங்க. ஆமா, கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் பெறுகிறது போல அவர் நிமித்தம் ஆறுதலும் பெருகிருந்துச்சு நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தாப்பனே, நீங்க தான் எங்களுக்கு நிறைய ஆறுதலை கொடுத்திருக்கிறீங்க. பார்த்தாப்பனே, ஆமாண்டவரே தகப்பனே, முன்னே உள்ள பாடுகளை சகித்தோம்னா முழுமே கூட ஆளுகையும் செய்யும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. ஆமாண்டவரே சீசரெல்லாம் எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு குன்ன கொடுக்கப்பட்டாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஆளுகை செய்யறது நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே கொடுத்திருக்கீங்க. இந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் கடைசி நாங்கள் ஜீவித்தோம். அநேக உபத்திரவங்களை சகிக்கிறோம், அநேக உபத்திரவங்களை நாங்கள் பார்க்கிறோம், அநேக துன்பப்படுத்தப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். சபைகள்லாம் இடிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். மிஷனரிகள்லாம் துன்பப்படுத்தப்பட ஆண்டவரே அவங்களுக்கு விசேஷமாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோமா. பார்த்தா நீங்க நமக்கு உதவி செய்ய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய. பார்த்தாப்பனே, வருகிற துன்பத்தில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் நிந்தைகளில் இருந்தும் ஆண்டவரே காட்ட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நீங்க முன்னே பிரகாசம் அந்த நாட்கள்ல உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்தீர்களேன்னு சொல்லி நீங்க பார்க்கிறோமா. ஆண்டவர் விதைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்க வேடிக்கையாக்கப்பட்டது அல்லாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருக்கிறதுன்னு இருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க நிந்தைகளை அனுபவிக்கிறோம், வேடிக்கையாக்குற தகப்பனே. ஆமா ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே, நீங்க எங்களுக்கு நீங்க ஆண்டவரே ஒரு காரியங்கள் சொல்லி வச்சிருக்கீங்க தகப்பனே. இந்த பாடுகளுக்கெல்லாம் ஆண்டவரே பங்காளிகளா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்தா அமைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம அநேக உபத்தொழில் வழியா பணத்துல பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது சொல்லி ஆண்டவர் அப்பாவும் சீசர்களுக்கு எல்லாம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை வைத்து இனிமேல் நாங்கள் பற்றுதலாயிருக்க பயமாயிருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை ஆண்டவரே தகப்பனே, சமாதானத்தை நீங்க கொடுக்கிற தேவன். இப்படிப்பட்டதான காரியங்களை தந்து எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் முழுக்க ஆசீர்வதித்து தாங்க. டெய்லி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே
தேவனுக்கு வர்றாங்க. அந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக என்னோட எங்களோடு இந்த வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டிக்காக துதிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க தருமையா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜோனமா பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சுக தருமையா நாங்கள் ஊழியாளர்கள் சுகத்தை வேதத்துல வாசிக்கிறோம் பார்த்தாப்பனே. நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயே எந்த தகப்பனே ஒரு புரிந்து கொள்ள தகப்பன் நல்ல அன்பின் ஐக்கியத்தை தாங்க, நல்ல சமாதானத்தை தாங்க. எங்க வீடெல்லாம் சத்தூணும் ஆதாரமாக மாற உதவி செய்யப்பா. சத்தியத்துக்கு ஏற்க நியாயந்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே தகப்பனே. எங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தின் போய் ஜீவிக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலையும் ரசிங்கப்பா தகப்பனே. ஆமாட சத்தியத்தை நாங்கள் வைத்திருக்கோம். இந்த சத்தியத்தில் நடக்கும் நீங்க எங்களுக்கு பலப்படுத்தணும். மீதியான வேலையை தாழ்த்தி எங்கள் நாமத்தினால் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகவல்